வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு முதல் முறையா வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா பார்க்கலாம். இன்னைக்கு இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து 5வது T20 மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே ஃப்ரீயா இருக்கக்கூடிய டேட்ல தான் இந்த மேட்ச் ஃபைனல் T20 மேட்ச் நடக்குது. இரவு 7 மணிக்கு வந்து மேட்ச் வந்து நடக்குது. எந்த ஊர்ல நடக்குது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு பிட்ச்ல தான் இந்த மேட்ச் வந்து நடத்துறாங்க. மும்பைல இருக்கக்கூடிய வான்கடே ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணீங்க. ஏன்னா டாஸ் போடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அபிஷியல் பிட்ச் ரிப்போர்ட்ல பிச்சோட பவுண்டரி லைன் எப்படி இருக்கு, பிச்சோட வியூ எப்படி இருக்குது, ரிப்போர்ட் என்ன அப்படிங்கறது எல்லாமே தெளிவா கொடுத்துட்டு உங்களுக்கு ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷனான டியோ பாப்பு, அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்மால் டீம் எல்லாமே நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இது வரைக்கும் ஃபேண்டசி XL11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஏன்னா உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய 100% உங்களுக்கு வந்து GST அண்ட் TDS வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. 30 செகண்ட்ல உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. இருக்கிறதுலே கம்மியான என்ட்ரி ஃபீஸோட ஒரு ஃபேண்டசி ஆப் வேணும்னு நினைச்சீங்கன்னா XL11 தான். ஏன்னா இருக்கிறதுலே லோவஸ்ட் ஃபீனா அது இதுதான். நீங்க கம்பேர் பண்ணி கூட பார்க்கலாம். அதே போல முக்கியமான சீரீஸ்லாம் லீடர் போர்ட்லாம் நல்லாவே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்கமிங் உள்ள நமக்கு வந்து நிறைய சீரீஸ் வருது. உமன்ஸ் IPL வருது, அதுக்கப்புறம் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபிலாம் வருது. நல்ல லீடர் போர்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ஸோ பிட்ச் ரிப்போர்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வான்கடே ஸ்டேடியம் நம்ம எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச ஒரு பிட்ச். அது மட்டும் இல்லாம மும்பை இந்தியன்ஸ்க்கு இது ஒரு ஹோம் பிட்ச். IPLனாலே மும்பை இந்தியன்ஸோட ஹோம் பிட்சா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் கிரவுண்டு. இந்த பிட்ச்ல நீங்க லாஸ்ட் இயர் IPL எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட குறையாம பாத்தீங்கன்னா 180 பிளஸ் 190 பிளஸ் இந்த மாதிரிதான் இந்த பிட்ச்ல வந்து ஸ்கோர் பண்ணி இருக்கிறாங்க. அதனாலதான் இது ஒரு இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான பிட்ச் அப்படின்னா இந்த வான்கடே பிட்சை வந்து சொல்லலாம். அதே போல இந்த பிட்ச்ல வந்து பால் வந்து பெருசா எந்த ஒரு ஸ்விங்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பவுன்ஸ் இந்த மாதிரி ஆகாது. பால் வந்து நைஸா வந்து பாத்தீங்கன்னா பேட்டுக்கு வரும். அதனால பேட்ஸ்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதே போல பேட்டிங் செகண்ட் பண்ற டீமுக்கும் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஓவராலா நடந்த T20 இன்டர்நேஷனல் மேட்சை மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். அதாவது நீங்க IPL அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டொமஸ்டிக் லீக்கை பொறுத்த வரைக்கும் IPL வந்து ஒரு 100 மேட்சுக்கு மேல ஆடி இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. இன்டர்நேஷனல் மேட்ச் அப்படிங்கிறதுனால இன்டர்நேஷனல் ரிசல்ட் பார்க்கலாம். டோட்டலா 8 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 டைமும், பேட்டிங் செகண்ட் வந்து 5 டைம் வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொன்னது போல பேட்டிங் செகண்ட் பண்ற டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. 0ல இருந்து 150க்குள்ள 2 இன்னிங்ஸ், 150 to 169க்குள்ள 2 இன்னிங்ஸ், 170 to 89க்குள்ள 4 இன்னிங்ஸ், 90 பிளஸ் பாத்தீங்கன்னா 8 இன்னிங்ஸ் போயிருக்கு. அதனாலதான் இது வந்து ஒரு ஹை ஸ்கோர் வென்யூன்னு சொல்றாங்க. ஹை ஸ்கோர் 240 அடிச்சிருக்காங்க இந்தியா. லோ ஸ்கோரே ஒரு 135 தான். நிறைய கிரவுண்ட்ல லோ ஸ்கோர் வந்து டபுள் டிஜிட்ல இருக்கும். ஆனா இங்க லோ ஸ்கோரே ட்ரிபிள் டிஜிட்ல தான் இருக்கு. ஆவரேஜ் ஸ்கோரா 180ல இருந்து 190 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் T20, செகண்ட் T20, தேர்டு, ஃபோர்த் 4 T20 இருக்கு. நம்ம வந்து ஒவ்வொரு பிளேயரா வந்து யாருக்கிட்ட வீக் ஆடி இருக்காங்க எல்லாமே நம்ம தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல அவரால் பெருசா ஒரு மேட்ச் கூட ஆட முடியல. மொத்தம் மேட்ச்ல ஒரு 26 ரன் அடிச்சாரு. ஆர்ச்சர் பால்ல விக்கெட் விட்டாரு. அதே போல பாருங்க 2வது மேட்ச்லயும் ஆர்ச்சர் பால்ல சொல்லி வச்ச மாதிரி அவர் வந்து தூக்குறாங்க. 3வது மேட்ச்லயும் ஆர்ச்சர் பால்ல விக்கெட். 4வது மேட்ச் பாத்தீங்கன்னா அதே மஹமூடு பால்ல, ஏன்னா ஆர்ச்சரும் மஹமூடு தான் இந்த இங்கிலாந்தோட இனிஷியல் அட்டாக் பண்றாங்க. சஞ்சு சாம்சனால அந்த இனிஷியல் அட்டாக்கே தாங்க முடியல. ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் வந்து ஆடுறாரு. அதே போல அபிஷேக் சர்மா அவர் கூட ஓப்பனிங் ஆடக்கூடிய ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா ஆடி இருக்கிறாரு. நம்ம சொல்ல போனா இந்த சீசன்ல ஓப்பனிங்ல இவர் தான் கொஞ்சம் நல்லா ஆடி கொடுத்திருக்கிறாரு. மொதல் மேட்ச் ஒரு 79, 2வது மேட்ச்ல ரொம்ப அதிரடியா ஆடுவார். நீங்க பாருங்க 6 பால்ல 12, அங்க 34 பால்ல 79, இங்க 14 பால்ல 24, லாஸ்ட் மேட்ச்லயும் 19 பால்ல 29ன்னு சொல்லி ஆடி இருக்கிறாரு.
அபிஷேக் சர்மா வந்து ஃபாஸ்ட் கிட்ட தான் கொஞ்சம் விக்கெட் விடுவார். நீங்க பாருங்க 4 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து ஃபாஸ்ட் கிட்டே, 2 மேட்ச் வந்து ஸ்பின்னர் கிட்டே விக்கெட் விட்டுருக்காரு. அதுவும் 2 ஸ்பின்னரும் பாத்தீங்கன்னா ஆதில் ரஷ்கித் கிட்ட வந்து விக்கெட் விட்டுருக்காரு. குறிப்பா அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவர் வரும்போது கண்டிப்பா விக்கெட் எடுக்கிறாரு. அந்த பவர் பிளே முடிஞ்சு ஒரு 6வது ஓவர் கிட்ட வரும்போது அவர் ஓவர் போல் பண்ணும்போது விக்கெட் எடுத்துடுறாரு எப்படி பார்த்தாலும். அதுக்கு அடுத்து சூரியகுமார் யாதவ். இந்த சீசன்ல சூரியகுமார் யாதவ் கம்ப்ளீட்டா ஒரு ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாரு. முதல் மேட்ச் ஆர்ச்சர் பால்ல டக், 2வது மேட்ச் வெறும் 12 ரன் தான் ஸ்கோர் பண்ணாரு, கார்ஸ் பால் அவுட். 3வது மேட்ச் மார்குட் பால்ல 14 ரன் தான் ஸ்கோர் பண்ணாரு, அவுட். 4வது மேட்சும் பாத்தீங்கன்னா மஹமூட் பால்ல டக் அவுட். ஸோ அவரால் பெருசா ஒரு ஃபார்முக்கு வர முடியல. நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்னது போலதான் அவரே அவரோட ஃபார்மை பத்தி சொல்லியிருக்காரு, நான் சரியா ஆடல அப்படின்னு. அதே போல கண்டினியூஸா அது வந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த சீசன்ல 4க்கு 4 மேட்சுமே ஃபிளாப்பான ரிசல்ட் தான் வந்து ஆடி இருக்காரு. அப்படி இருந்து நிறைய பேர் அவருக்கு வந்து கேப்டன், வைஸ் கேப்டன் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க. திலக் வர்மா அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு பேட்டர். முதல் மேட்ச் வந்து நாட் அவுட், 16 பால்ல 19 அடிச்சு நாட் அவுட். 2வது மேட்சும் வந்து பாருங்க 72 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, நாட் அவுட். 3வது மேட்ச் வந்து 18 ரன் ஸ்கோர் பண்ணி ஸ்பின்னர் கிட்ட விக்கெட் விட்டுருக்காரு. இங்கே பாத்தீங்கன்னா திலக் வர்மா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, மொத பாலே டக் அவுட் ஆகி போறங்கிற அளவுக்கு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் ஒரு டீசென்ட் ஆடக்கூடிய பிளேயர் தான். குறைஞ்சது ஒரு 30+ ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியா பேட்டிங்ல வந்து முதல் 2 மேட்ச், இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா பெருசா ஆடல. இந்த லாஸ்ட் ஒரு 2 மேட்ச், 3வது T20லயும் சரி 4வது T20லயும் சரி நல்லாவே வந்து ஆடி இருக்கிறாரு. அவருடைய வீக்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஜிம்மி ஓவர்டன் கிட்ட கொஞ்சம் நல்லாவே விக்கெட் விட்டுருக்காரு. நீங்க பாருங்க, நான் ஒரு 3 மேட்ச் ஜிம்மி ஓவர்டன். ஸோ இதுக்குதான் நான் இந்த ஸ்கோர் கார்டை எடுத்துட்டு வந்தேன். நீங்க சும்மா வந்து ஹர்திக் பாண்டியா 4 மேட்ச்ல 7 கொடுத்துட்டு போக தெரியும். லாஸ்ட் 3 மேட்சாவே அவர் ஜிம்மி ஓவர்டன் பால்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் வந்து ஆடி இருக்காரு. அதனால இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத தான் எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியா நீங்க வந்து லாஸ்ட் மேட்ச்ல வந்து ரிங்கு உள்ள வந்துட்டாரு, 26 பால்ல 30. ஆனா ரிங்கோவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் முன்னாடி ஆட வச்சாங்க. இந்த மேட்ச் அதே மாதிரி ஆட வைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் மார்க். ஏன்னா ரிங்கோட ஆட கீழே தான் இருக்கும். நிறைய மேட்ச் அவருக்கு பேட்டிங் வாய்ப்பே கிடைக்காம போகும். ஏன்னா முதல் மேட்ச் எல்லாம் பாருங்க அவர் வந்து பேட்டிங் உள்ளே வந்திருக்க மாட்டாரு. அடுத்த 2வது T20 3வது T20ல ரிங்கு கிடையாது, 4வது T20ல தான் வந்தாரு. ஸோ அதுவும் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணாரு. சிவம் துபே அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரால் தான் பெரிய வரலையே போயிட்டு இருக்கு. ஸோ அவருக்கு பதிலாக வந்து ஹர்ஷித் ராணா உள்ள வந்தது நிறைய பேரால் ஏத்துக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் கிரிக்கெட் ரூல்ஸ் படி தான் அவங்க ஆடி இருப்பாங்க. ஸோ அதனால சிவம் துபே ஒரு 34 பால்ல 53 ரன் லாஸ்ட் மேட்ச் வந்து சூப்பரா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. இப்போ இந்தியாவோட பேட்டிங் அவ்வளவுதான், எல்லாரையும் பார்த்தாச்சு. பவுலிங் ஆப்ஷன் பார்க்கலாம். இந்தியாவோட இனிஷியல்ல யார் அட்டாக் பண்ணுவா, அந்த 1 to 4 அதுல வந்து பாத்தீங்கன்னா சிங்கும் ஹர்திக் பாண்டியாவும். இங்க பாருங்க, சிங்கு 4 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட், 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட். அதே போல இந்த மேட்ச் வந்து சம்மி ஆனாரு. இங்க பாருங்க 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட். சிங்கு விக்கெட் எடுக்காத மேட்சே கிடையாது. ஏன்னா அவரு தான் இந்தியா டீமோட இனிஷியலையும் அட்டாக் பண்றாரு, டெத்துல கடைசியில ஒரு 4 ஓவர் இருக்குன்னா அதுல 2 ஓவர் வந்து சிங்கோட ஓவர் தான் இருக்கும். அதனால மினிமம் ஒரு 1ல இருந்து 2 விக்கெட் கேரண்டி. நல்லா அவரு கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணியிருக்காரு. ஹர்திக் பாண்டியா முதல் T20ல 4 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட், 2வது T20ல 2 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட், 3வது T20ல அவர் பவுலிங் பண்ணல, இந்தியா தோத்த T20. அடுத்து 4வது T20ல 1 ஓவர் பவுலிங் பண்ணாரு, 0 விக்கெட் தான் வந்து ஸ்கோர் பண்ணாரு. அவரால் பெருசா பவுலிங் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி இந்த சீசனோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். 4 ஓவர் பவுலிங் பண்ணி 3 விக்கெட். 2வது T20ல பாருங்க வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட். அடுத்து 4 ஓவர் பவுலிங் பண்ணி 5 விக்கெட். ஸோ 10 விக்கெட் ஆச்சு. 4 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட். ஸோ 4 T20ல 12 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட பவுலரை யாருமே கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணாம சும்மா போயிட்டு சூரியகுமார் யாதவ், திலக் வர்மான்னு போடுறாங்க. ஸோ மறுபடியும் சொல்றேன், ஸ்மால் லீக் வந்துட்டுனா அது நீங்க வந்து கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க. நான் லாஸ்ட் மேட்ச் கூட நான் ஸ்மால் லீக்ல வருண் சக்கரவர்த்தி தான் வீசியா வச்சிருந்தேன், ஹர்திக்க சேஃபா கேப்டனா போட்டிருந்தேன். ஒன் சைடா நம்ம வந்து வின் பண்ணோம். அதான் இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. ஏன்னா கம்ப்ளீட்டா அவருடைய முதல் ப்ரிஃபரன்ஸ் பாக்குறது 4 ஓவர். அது போடுறாரா, கண்டிப்பா போடுறாரு. விக்கெட் டேக்கிங் போலரா இருக்காரா, கண்டிப்பா இருக்காரு. எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுக்காரு. ஒரு மேட்ச்ல 5 விக்கெட்டும், அடுத்த 2 மேட்ச்ல விக்கெட் எடுக்காம இல்ல, தொடர்ந்து விக்கெட் எடுக்கிறாரு.
அதே போல அக்சர் படேலும் நிறைய பேர் போக்கஸ் பண்றது கிடையாது. அக்சர் படேல் 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட், 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட், 3 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட், 3 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட். ஒரு சில மேட்ச் வந்து பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அதனால நீங்க வந்து அக்சர் படேல வந்து மினிமம் 1 விக்கெட் உங்களுக்கு கேரண்டி. 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஏன்னா இந்தியாவோட பவுலிங் ஆப்ஷன் நிறைய இருக்கனால குறைஞ்சது 3 ஓவர் பிளஸ் 1 விக்கெட். சில டைம்ல பேட்டிங் வாய்ப்பு கூட கிடைக்கலாம். இந்த மாதிரி இந்தியா தோக்குற மாதிரி இருக்கிற மேட்ச்ல அவருக்கு வந்து பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து ரவி பிஷ்னாய் வந்து நான் மறுபடியும் சொல்றேன், 2 T20ல சரியா ஆடலன்னு சொல்லி நம்ம 3வது T20ல அவர் எடுத்த 1 விக்கெட் எடுத்தாரு. ஆனா 4வது T20ல 3 விக்கெட் எடுத்துட்டாரு. ஏன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து 4 ஓவரை கம்ப்ளீட் பண்றாரு. அக்சர் படேல் கூட 3 ஓவர் தான். ஆனா ரவி பிஷ்னாய் வந்து என்னதான் அவர் பால் இதானாலும் 4 ஓவர் போலிங் பண்ணிடுவாரு. விக்கெட் டேக்கிங் போலர் தான். ஸோ அவ்வளவுதான். வேற ஹர்ஷித் ராணா லாஸ்ட் மேட்ச் உள்ள வந்தாரு, 3 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஸோ இதுதான் இந்தியாவோட பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன். அடுத்ததா இங்கிலாந்து பாத்திரலாம். இங்கிலாந்து வந்து இந்த சீரீஸ் வந்து உண்மையிலே அவங்களால முடிஞ்ச வரைக்கும் போராடினாங்க. பிலிப் சால்ட் இனிஷியல் ஆடக்கூடிய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிலிப் சால்ட் இந்த சீசன் சரியாவே ஆடல. எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா அந்த அவரோட இனிஷியல்ல பவுல் பண்ணக்கூடிய சிங்கு இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா இவங்க பால் அவர் ரொம்ப வீக் ஆடுவாரு. அதுவே அந்த கொஞ்சம் கடந்து போயிட்டாருன்னா ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுவார் நினைச்சோம். அதே போல லாஸ்ட் மேட்ச் ஓகே ஒரு 23 ரன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணாரு. பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருந்தாரு. ஒரு டீசென்டான ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. டக்கெட் வந்து அடிச்ச அன்னைக்கு நல்லா ஆடுவாரு, இல்லைன்னா பெருசா ஆட மாட்டாரு அப்படின்னு சொன்னோம். அதே போல லாஸ்ட் ஒரு 2 மேட்சாவே டக்கெட் வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டக்கெட் வந்து ஸ்பின்னர் பால்ல கொஞ்சம் வீக்கா தான் ஆடுறாரு. இங்கிலாந்து டீமே ஸ்பின்னுக்கு வீக்கா ஆடுறாங்க. இங்க பாருங்க, வாஷிங்டன் சுந்தர், அக்சர் படேல், ரவி பிஷ்னாய் 3 மேட்சுமே ஸ்பின்னு கிட்ட தான் அவர் விக்கெட் விட்டுருக்காரு. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா முதல் 4 ஓவர் யார் பவுல் பண்ணுவா? ஹர்திக் பாண்டியாவும் சிங். அந்த 4 ஓவர்ல ஒரு விக்கெட் விட மாட்டாரு. அப்படிங்கும் போது அந்த 4 ஓவர்ல ஓரளவுக்கு ரன் ஸ்கோர் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் தான் ஸ்பின்னர் அட்டாக் வருது. லாஸ்ட் மேட்ச் கூட வருண் சக்கரவர்த்தியை வந்து சீக்கிரம் கொண்டு வந்துட்டாங்க. 18 பால் முடிஞ்ச உடனே கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இருந்தாதான் டக்கெட்டை விக்கெட் எடுக்க முடியும். ஃபாஸ்ட் போலிங்னா கண்டிப்பா டக்கெட் ஸ்கோர் பண்ணிடுவாரு, அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஜோஸ் பட்லர் ஒரு 2 மேட்ச் வந்து நல்லாவே ஆடினாரு. 3 மேட்ச் நல்லா ஆடி இருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த சீசன்ல விக்கெட் விட்டது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்பின்னர்ஸ் தான். வருண் சக்கரவர்த்தி, அக்சர் படேல், வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்னாய்னு சொல்லி ஸ்பின்னு கிட்ட ரொம்ப வீக்கா ஆடி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹாரி புரூக் அதே போலதான் 14 வருண் கிட்ட, ஹாரி புரூக் 13 வருண் கிட்ட, 8 ரன்னு ரவி பிஷ்னாய் கிட்ட, ஹாரி புரூக் வந்து வருண் கிட்ட. ஆனா லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு 51 ரன் ஸ்கோர் பண்ணாரு. நம்ம கூட மினி கிராண்ட் லீக் விளையாடுறீங்க, ஒரு 50 பேர் 100 பேர் விளையாடுற லீக்ல வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஹாரி புரூக் வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்கன்னு தெரியல. ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த லீக்ல நீங்க வந்து டாப் ரேங்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். அடுத்து லிவிங்ஸ்டோன் சொல்ற லெவலுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் ஆடினாரு. பிளஸ் வேற எந்த மேட்சுமே அவர் சரியான ஸ்கோர் ஆடல. ஆனாலும் அவரை வந்து 70ல இருந்து 90% பேர் செலக்ட் பண்றாங்க. ரீசன் பவுலிங் ஆப்ஷன் இருக்குன்னு செலக்ட் பண்றாங்க. பட் அவர் பெருசாலாம் பவுலிங் பண்ணலன்பா. இந்த மேட்ச் 1 ஓவர், இந்த மேட்ச்ல 2 ஓவர், இங்க பாத்தீங்கன்னா 1 ஓவர். இந்த லாஸ்ட் மேட்ச் பவுலிங்கே பண்ணல. மொத்தத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் தான் பவுல் பண்ணியிருக்காரு. 4 T20ல 4 ஓவர் பவுலிங் பண்ணியிருக்கிறாரு. மொத்தத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 விக்கெட் தான் எடுத்து கொடுத்திருக்காரு. அதனால அவருக்கு பெருசா பவுலிங் ஆப்ஷன் இல்ல. கொஞ்சம் பார்த்து கவனமா ட்ரை பண்ணுங்க. அடுத்து ஜேக்கப் பெத்தே 7 ரன் அடிச்சாரு முதல் மேட்ச்ல. 2வது மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மேட்ச்ல 6 ரன் அடிச்சாரு. ஜிம்மி ஓவர்டன் சூப்பரான பிளேயர். பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 19 ரன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. இங்க டக் அவுட், இங்க 5 ரன், இங்க 2 ரன். ஸோ பெருசா இல்லைனாலும் அதெல்லாம் அதுல 2 ரன் அடிச்சா கூட அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ இங்கிலாந்தோட பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல யார் அட்டாக் பண்றா அப்படின்னா ஆர்ச்சர் 4 ஓவர் போலிங் பண்ணி 0 விக்கெட். மகமூட் லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள வந்தாரு. 4 ஓவர் போலிங் பண்ணி 3 விக்கெட். அந்த 3 விக்கெட் ஒரே ஓவர்ல எடுத்தாரு. உண்மையிலே மேடன் போட்டு விக்கெட் எடுக்கிறதுலாம் வேற லெவல் ஸ்கில். அந்த ஓவர்லாம் பயங்கரமா பண்ணாரு ஆர்ச்சர். அதுக்கு முன்னாடி நடந்த 3 T20லயும் ஒரு விக்கெட்னாலும் நமக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டு தான் இருந்தாரு. ஆனா ஆர்ச்சர்ல இருக்கக்கூடிய இன்னொரு பிளஸ் என்னன்னா 4 ஓவர் போல் பண்றாரு. அதுக்கு அடுத்தபடியா கார்ஸ் பாருங்க, இந்த சீசன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயரா நான் கார்ஸ் பாக்குறேன். எல்லா மேட்சுமே விக்கெட், 1 விக்கெட், 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட், 4 ஓவர் போலிங் பண்ணி 3 விக்கெட். இங்கேயும் பாத்தீங்கன்னா முதல் T20 ஆடல, அங்கிட்சன் ஆடினாரு. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா
6 விக்கெட் எடுத்திருக்காரு. 3 T20ல 6 விக்கெட், அதுவும் ஒரு இங்கிலாந்து பிளேயர் இந்தியா பிட்ச்ல வந்து எடுக்கிறதுலாம் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயமா நல்ல ஒரு ஃபார்ம் ஆடுறாரு. அதே போல ஆதில் ரஷீத் பாருங்க, எல்லா மேட்சும் மினிமம் ஒரு விக்கெட் உங்களுக்கு வந்து கட்டாயம் இருக்கும். 4 ஓவர் போல் பண்ணிடுவாரு. ஏன்னா அவர் தான் மெயின் ஸ்பின்னரே. ஒரு விக்கெட் கட்டாயமா எடுத்து கொடுத்துருவோம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணுங்க, ஏன்னா 35 ஃபேண்டசி பாயிண்ட் கேரண்டி அப்படின்னு சொன்னோம். அதே போலதான் வந்துட்டு இருக்கு. ஜிம்மி ஓவர்டன் லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சாவே நல்லா பவுல் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட் பிளஸ் பேட்டிங்கும் ஆடி இருக்கிறாரு. இங்க பாருங்க 4 ஓவர் பவுலிங் பண்ணி 3 விக்கெட் பிளஸ் பேட்டிங்ல டக் அவுட்ல போயிருக்காரு. இங்க ஜிம்மி ஓவர்டன் வந்து 2 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் T20 மட்டும் தான் அவர் வந்து ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்திருக்காரு. மீதி எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. சோ இதெல்லாம் நீங்க நல்லா பாத்துக்கோங்க. இப்போ என்னுடைய கணிப்பு படி இன்னைக்கு நீங்க ஒரு டீம் போடுறீங்கன்னா மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி, கார்ஸ், ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, அபிஷேக் சர்மா, ஜோஸ் பட்லர், இந்த 6 பேரையுமே நீங்க வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல உங்களுடைய டீம்ல எடுக்கலாம். ஏன்னா 95ல இருந்து 80% பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வருண் கிட்ட மினிமம் 2 விக்கெட், நான் சொன்னது போல கார்ஸ்ட 1ல இருந்து 2 விக்கெட், ஹர்திக் பாண்டியாட்ட நமக்கு வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. எதுலயாச்சும் ஒண்ணுல ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. திலக் வர்மா கிட்ட இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அபிஷேக் சர்மா ஹார்ட் ஹிட்டர், அந்த இனிஷியலே வந்து ஒரு 30+ ரன் அடிச்சு கொடுத்துருவாரு. பட்லர் அதே போலதான் லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் ஃபிளாப் ரிசல்ட். அதுக்கு முந்தின எல்லா மேட்சும் நல்ல ரிசல்ட் எடுத்திருக்காரு. குறைஞ்சது ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் அடிச்சு கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இந்த பிளேயர்ஸ் வந்து நீங்க கட்டாயமா ட்ரை பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது சஞ்சு சாம்சன், ஏன்னா பேட்டிங், ஆனா இந்த சீசனோட ஃபார்ம் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. இருந்தாலும் அவர் ஓப்பனிங் ஆடுறாரு, ஒரு நல்ல ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். பிளஸ் இந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. அக்சர் படேல் மேட்சுக்கு மேட்ச் உங்களுக்கு வந்து 1 விக்கெட். ரவி பிஷ்னாய் 4 ஓவர் பவுல் பண்றாரு, பிளஸ் 1 விக்கெட் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆர்ச்சர் இங்கிலாந்தோட கம்ப்ளீட்டா 4 ஓவர் 1 விக்கெட் கேரண்டி. ஓவர்டன் அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பேட்டிங், லைட்டா பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு. பிளஸ் 4 ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்றாரு. ஆதில் ரஷீத் வந்து 4 ஓவர் இங்கிலாந்துக்கு பவுல் பண்றாரு. 1 விக்கெட் வந்து நம்ம வந்து கேரண்டியா எதிர்பார்க்கலாம். எல்லா மேட்சுமே 1 விக்கெட்னு எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அடுத்து மினி கிராண்ட் லீக் பிளே பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அதே நான் வந்து மறுபடியும் லாஸ்ட் மேட்ச் இந்த சீசன் ஃபுல்லா ஃபிளாப் ஆன சூரியகுமார் யாதவை ட்ரை பண்ணி பாருங்க. குறிப்பா நான் சொல்லணும்னா இதுதான், ஒரு 10ல இருந்து ஒரு 100 பேர் விளையாடக்கூடிய லீக்ல லாஸ்ட் மேட்ச் நான் ஹாரி ப்ரூக்கை ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். 51 ரன்னுங்கும் போது ஒரு 70-80 ஃபேண்டசி பாயிண்ட் வந்தது. ஸோ அப்படிங்கும் போது இந்த மாதிரி லீக்ல நீங்க வந்து டாப்ல வரலாம். ரொம்ப கம்மியான என்ட்ரி ஃபீஸ்ல நிறைய அமௌண்ட் வின் பண்ற மாதிரி வரலாம். ஸோ அதனால ட்ரை பண்ணுங்க. அதே போல ஹர்ஷிப் சிங்கையும் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த 3 பேரையுமே ஒரு மினி லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா கவனமா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஆனா கண்டிப்பா ஸ்மால் லீக்ல நம்ம வந்து சிங்கை ட்ரை பண்ணலாம். ஏன்னா மினிமம் 1 விக்கெட் கேரண்டி இருக்கு. ஸோ அதனால ஸ்மால் லீக்ல கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க சஞ்சு சாம்சனுக்கு பிளேஸ்ல. அதே போல மெகா கிராண்ட் லீக்ல நீங்க வந்து இந்த 3 பேரை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். பிலிப் சால்ட், அடுத்து மகமூது, ஹர்ஷித் ராணா, இந்த 3 பேரையுமே ஒரு நிறைய பேர் விளையாடக்கூடிய லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த 3 பேரை நீங்க கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. அடுத்ததா சேஃபான ஸ்மால் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன், கிராண்ட் லீக்ல யார் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். மறுபடியும் சொல்றேன், ஸ்மால் லீக்ல கேப்டன் தான் ரொம்ப முக்கியம். நீங்க போயிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. கண்ணை மூடிட்டு ஹர்திக் பாண்டியாக்கு கேப்டனும் வருண் சக்கரவர்த்திக்கு விசியும் கொடுத்துருங்க. இல்லையா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க நினைச்சீங்களா, ஹர்திக் பாண்டியாக்கு விசியும் வருண் சக்கரவர்த்திக்கு கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. நீங்க இந்த 4 T20லயுமே ஃபிளாப் ஆகாத பிளேயர்ஸ்னா இந்த 2 பிளேயர்ஸ் தான். எல்லா மேட்சுமே விக்கெட் பிளஸ் பேட்டிங். ஹர்திக் பாண்டியா இவர் எல்லா மேட்சுமே விக்கெட். இது தெரியாம நம்ம போயிட்டு விசி அன்னைக்கு திலக்கு கொடுப்போம், எப்படியும் நல்லா ஸ்கோர் பண்ணுவார். அது எதுக்கு ஸ்கோர் பண்ணுவாரு, ஏன்னா அவர் ஸ்கோர் பண்ணலன்னா முடிஞ்சு போச்சு. அதுவே உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி நீங்க விசியா ட்ரை பண்றீங்க ஒரு ஸ்மால் லீக்ல அப்படின்னா, ஒரு ஹெட் போடுறீங்க, இல்ல ஒரு ஹெட் போடுறீங்க அப்படின்னா உங்க ஆப்பனண்டும் இதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி தான் போட்டு வருவானுங்க மோஸ்ட். அப்போ வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுக்கலன்னா கூட நமக்கு பிரச்சனை இருக்காது. ஸ்மால் லீக்ல தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதீங்க. அப்படியே உங்களுக்கு நான் ரிஸ்க் தான் எடுத்தாவே அப்படின்னு நினைச்சீங்கன்னா கார்ஸை கூட ஈஸியா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லா மேட்சும் 1ல இருந்து 2 விக்கெட் வந்து எடுத்து கொடுக்குறாரு. பட் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்க. இதுவே நீங்க சொன்னது போல ஒரு மினி லீக் விளையாடுறீங்க, ஒரு 10ல இருந்து 100 பேர் விளையாடக்கூடிய லீக்ல நீங்க வந்து கண்டிப்பா அக்சர் படேல ட்ரை பண்ணுங்க. ஏன்னா
இந்தியா இன்னைக்கு வந்து எப்படி ஆர்டர் இறக்க போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை தோக்குற மாதிரி ஏதாவது டீம் இறக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல இங்கிலாந்து வெறி ஆடிட்டாங்க அப்படின்னா அப்போ இவருக்கு வந்து ஒரு லைட்டா ஒரு பேட்டிங் அட்வான்டேஜ் கிடைக்கும். பிளஸ் 3 ஓவர் 1 விக்கெட். சிங் இந்தியாவோட இனிஷியல் பிளஸ் டெத்ல அட்டாக் பண்றாரு அப்படிங்கும்போது நீங்க கண்டிப்பா நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம், தோக்க வைக்க விட மாட்டாரு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. பிலிப் சால்ட் பேட்டிங் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால அவரையும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். சும்மா போயிட்டு ஏடாதானு ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க, அதுதான் நமக்கு ஃபெயிலியரா முடியும். அடுத்து ஒரு சேஃபான ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்க அப்படின்னா பட்லர், சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், ஜிம்மி ஓட்டன், வருண் சக்கரவர்த்தி, சிங்கு, ஆர்ச்சர், கார்ஸ். இதுல வந்து நம்ம வந்து சேஃபா தான் டீம் போட்டிருக்கோம். இதுலயும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சேஃபா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆர்ச்சர் இடத்துல ரவி பிஷ்னாயை கூட எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆர்ச்சர் வாங்கி கொடுக்கக்கூடிய பாயிண்ட கண்டிப்பா பிஷ்னாய் வாங்கி கொடுப்பாரு. அதே போல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்தா மஹமூட ட்ரை பண்ணுவாங்க. அது உங்க விருப்பம், ட்ரை பண்ணிக்கோங்க. கேப்டன் ஸ்மால் லீக்னு வந்துட்டா கேப்டன் ஹர்திக்கும் வைஸ் கேப்டன் சிங்குமே நல்ல ஒரு விசி ஆப்ஷன். ஏன்னா இந்தியாவோட டெத்ல அட்டாக் பண்றாரு. முதல் இந்தியா பவுல் பண்ணாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.